கோட்டி கதையை கேளுங்கள், சத்தியவாக்கு கதையை கேளுங்கள், உண்மையான கதையை கேளுங்கள். ஒரு ஊர்ல ஒரு பசு இருந்துதான். அந்த பசுக்கு புண்ணியகோட்டின்னு அவ எஜமானர் பேர் வச்சாராம். அந்த வளர்த்துன்னு இருக்கவர் புண்ணியகோட்டின்னு பேர் வச்சாராம். அதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருந்தது. அந்த கண்ணுக்குட்டிக்கு டெய்லி காத்தால எழுந்து அது பாலை கொடுத்துட்டு அது என்ன பண்ணும், அதுக்கு சாப்பிட்றதுக்கோசரம் காட்டுக்கெல்லாம் போய் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு வரும். இது டெய்லி அது ப்ராக்டிஸாக வச்சுட்டு இருந்தது. இப்படி பண்ணின்னு இருக்குச்சு. அது ஒரு நாள் பாலெல்லாம் கொடுத்துட்டு, சரி நீ சமத்தா வீட்டில் விளையாடின்று யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிடணும்னு சொல்லி காட்டுக்கு போச்சு. போனப்போ என்ன ஆயிடுத்துன்னா, இது சாப்பிட்டுட்டு திரும்பி ஆற்றுக்கு வரணும்னு சாயந்தரமா வரணும்னு சொல்லச்ச திரும்பி பார்த்தா ஒரு புலி நிற்கிறதுமா அது எதிரோ. புலி, டைகர். அந்த புலியை பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப பயமாயிடுத்து. அந்த புலி உன்னை நான் இதை சாப்பிட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாயறதுக்கு வந்தது. அப்போ இந்த புண்ணியகோட்டி என்ன பண்ணிட்டு கண்ணில் தண்ணி விட்டுண்டே, புலி புலி நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன். நீ என்னோட குழந்தை என்னோட பாலுக்கோசரம் அங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கும். அதுக்கு நான் பாலை கொடுத்துட்டு அதுக்கு சந்தோஷப்படுத்திட்டு நாளையிலேருந்து நான் வரமாட்டேன்றதையும் சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த புலிக்கு இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, நீ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், நீ பொய் சொல்ற, நீ வரமாட்ட அப்படின்லாம் அது சொல்லித்துமா. இல்லை புலி, என்னை நம்பு, நான் கொடுத்த வாக்க காப்பாற்றுவேன், நான் சத்தியமா வாழ்ந்துன்னு இருக்கேன், என்னை அனுப்பேன், என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கணுமே அப்படின்னு கெஞ்சித்து. அப்புறம் கொஞ்ச நாள் புலி யோசனை பண்ணுது, சரி போனா போட்டோம், இது என்னதான் பண்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது அமுச்சு விட்டுடுத்துமா. இது என்னன்னா திரும்பி ஆற்றுக்கு குழந்தைக்கு பாலெல்லாம் கொடுத்துட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு அதை நன்னா தடவி கொடுத்துட்டு, கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி நான் யாருக்கோ ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கை நான் காப்பாற்றணும், நான் கிளம்பி போகிறேம்மா, நாளையிலேருந்து உன்னை யாருன்னா நன்னா பார்த்துப்பா, நீ சமத்தா இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுண்டே திரும்பிட்டுக்கு வந்துருத்துமா. காட்டுக்கு அந்த புலி வெயிட் பண்றது, இது வருதா பார்க்கணும் பார்க்கணும் சாப்பிடணும்னு காத்துட்டு இருக்கு. இந்த புலி பார்த்துட்டே இருக்குச்சு. இந்த பசு வந்துடுத்து புண்ணியகோட்டி சரி புலி நான் வந்துட்டேன், ஆத்துல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேன், இனிமே நீ உன் பசியை பார்த்துக்கோ, என்னை சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லித்துமா. இதை கேட்ட உடனே அந்த புலி என்னாச்சு, பாவமாயிடுது அந்த புலி. சுச்சோ, நிஜமாவே இந்த பசு சத்தியமா இருக்கு, சொன்ன வாக்க காப்பாத்திருக்கு, அதனால இதை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, இனிமே நம்ம எந்த ஜீவனையும் ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, சரிடாப்பா நீ போய் உன்னோட குழந்தையோட ஜாலியா இருந்துக்கோ, நான் உன்னை விட்டுறேன், உன்னால எனக்கும் நல்ல புத்தி வந்தது அப்படின்னு சொல்லி அது அமுச்சுடுத்துமா. இந்த கதையினால நம்மளுக்கு என்ன தெரியறது, சொன்ன வாக்க நம்ம காப்பாற்றணும், சத்தியமா இருக்கணும். இதுதான் இந்த கதையில ஒரு நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். இந்த கதை உங்க அப்பாக்கு அவா பாட்டி, அதாவது உன்னோட பிக் பாட்டி சொன்ன கதை.